அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இந்த தெர்மல் ஸ்கேனரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா Zebronics. வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கான்டாக்ட்லெஸ் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. AD801 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பிக்சர் போட்டிருக்குது. இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதை பற்றி கொடுத்துருக்கேன். இதில் நான் 3 விதமானது கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இதெல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கான்டாக்ட்லெஸ்னு இதிலே கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரேபிடு இதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது ஆட்டோ ஷட் ஆஃப் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுங்கள் ட்ரிபிள் ஏ பேட்டரி தான் நம்ம போடணும். 2 பேட்டரி போடணும். இது வந்து அவங்களே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வந்து இங்கே பார்த்துருக்கீங்க எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நெட் வெயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நெட் வெயிட்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வெயிட் வித்தவுட் பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட மெஷர்மெண்ட் மோடு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ வந்து நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள் இது ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. இந்த மேனுவல் வந்து நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்களே படித்து பாருங்கள். ஆனால் இப்போ இது வந்து தேவையில்லை. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்ல போகிறேன். அதனால் இப்போ வந்து இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து இதை நான் அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ கவரோடையே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் இப்போ இதை எடுத்துட்டோம். இப்போ எடுத்தோடனே இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கவரோடு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து மோட் செட் அப்புறம் ஆப் அப்புறம் டவுன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகும். ஏன்னா இது ஆட்டோ ஷட் அப்புறம் ஆட்டோ ஆன். இது இப்போ ஆன் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ண தெரியாமல் இப்படி பண்ணி உடச்சிடாதீங்க. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்படி மேல் வாக்கில் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். அதை நான் இன்னொரு தடவை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இங்கேருந்து இப்படி வந்து நீங்கள் மேல் வாக்கில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இங்கே நீங்களே பாருங்கள் திருப்பி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் மேல் வாக்கில் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல 2 பேட்டரி போடணும். இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ன்னு இங்கே போட்டிருக்கும். இங்கே மைனஸ்ன்னு போட்டிருக்கு. அது கூட விடுங்க. இந்த இடத்துலையும் மைனஸு ப்ளஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ நீங்கள் இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு தேவையானது வந்து 2 டியூராசெல் பேட்டரி தான். இந்த டியூராசெல் பேட்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூராசெல் வந்து அவங்களே கொடுக்க மாட்டாங்க. நம்மளே தான் வாங்கணும். இதை வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு காசு கொடுத்தீங்கன்னா இதே கொடுத்துருவாங்க. இது வந்து ட்ரிபிள் ஏ பேட்டரின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இதில் ப்ளஸ் மைனஸ் இதில் கிளியராக ஐடென்டிஃபை ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இது வந்து 2 இதில் போட்டாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இப்போ இதுக்குள்ளே போட போகிறேன். இங்கே பாருங்கள் இப்போ இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. இந்த வந்து கார்னரில் இருக்கிறது இதுக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ப்ளஸ் வந்து மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பக்கம் கார்னரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மைனஸ் மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு புரியலன்னா நான் இங்கே பாருங்கள் இங்கே வந்து மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்களே பாருங்கள் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இங்கே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைட்டாக இப்படி மூடி திருப்பி அதே மாதிரி உள்வாக்கில் இப்படி தள்ளணும். இங்கே நீங்களே பார்த்துக்கோங்க. இது வந்து ஓப்பன் ஆகுது. அப்புறம் இப்படி பிடிச்சி இப்படி உள்வாக்கில் தள்ளிக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ வந்து இதை பாருங்கள் இதை ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகும். இங்கே பார்த்தீங்களா ஆன் ஆயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணதுக்கு தான் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து வேறு என்ன மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மோட் செட்டுன்னு இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணால் ஹோம் மோடு இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை. இது வந்து நெத்தியில் வந்து வைக்கிறதில்ல. இங்கே வந்து நெத்தியில் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது. இதுதான் அது. அடுத்து இங்கே இது வந்துருக்கு. இது வந்து நீங்கள் டவுன் அப் அதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது வந்து ஓகேவா. இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹையாக இருந்தால் ஹைன்னு காமிக்கும். இப்போ வந்து என்கிட்ட சூடான பொருள் எதுவுமே இல்லை. இப்படி நீங்கள் இது வந்து சூடாக இருக்கா இல்லை நல்லா ஒர்க் ஆகலாம் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என் கையை நல்லா ரப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடாகிட்டு இருக்குது. செம்ம சூடாகுது. இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது தெரியுது. இன்னும் கொஞ்சம் சூடாகணும். ஏன்னா இது வந்து எடுக்கிற கொஞ்சம் ஃபாஸ்ட் வேணும். ஓ சாரி. இப்போ பாருங்கள் இதை இப்போ வச்சிடலாம். பார்த்தீங்களா ரெட்டாக காமிக்குதா? இங்கே பாருங்கள் நம்ம வந்து இப்போ ஓகே நம்ம சூடாகிடுச்சு. அப்போ ரெட்டாக காமிக்குது. இந்த ரெட்டாக காமிச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஃபீவர் இருக்குது அந்த மாதிரி அர்த்தம். நான் வந்து நீங்கள் இப்போ வந்து சூடு காமிக்குது சூடாக இருந்தால் ஒர்க் ஆகுது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரி போட்டு காமிச்சேன். நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுனா இப்படியும் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா Zebronics. இந்த கம்பெனியில் இது மட்டும் இல்லை ஹெட்செட் அந்த மாதிரி நிறைய இது ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே இது ஆஃப் பண்ணுறதுனா இது ஒன்றும் அவ்வளோ பிரச்சனைலாம் கிடையாது. அதே மாதிரி திருப்பி என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து
இன்பில்ட் பேட்டரிலாம் கிடையாது, இது வந்து ரிமூவபிள் பேட்டரி தான், அதில் சார்ஜபிள் தான் இது. நீங்கள் இதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது போட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே அழகாக வச்சு நீங்கள் எங்கேனாச்சும் போடுறப்ப எடுத்துன்னு போய்க்கலாம். யாருக்குனாச்சும் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு வரவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு இப்படி எடுத்து நீங்கள் நார்மலான ரிமோட் பேட்டரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி AAA ரிமோட் பேட்டரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு நீங்களே போட்டுக்கோங்க. இப்படி போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஆன் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நேரம் இப்படி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி கையில் பிடிச்சிட்டே நீங்கள் வந்து ஹோம் டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கலாம். ஹோம் டெம்பரேச்சர் நார்மலாக இப்படி வச்சு இப்படி பண்ணிங்கனாலே இதான் நார்மலாக ஹோம் டெம்பரேச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவரை வந்து கூப்பிட்டுடலாம். இப்போ ஹோம் டெம்பரேச்சரை பார்த்தாச்சு. இப்போ வேணும்னா இங்கே பாருங்கள், இப்படியே ஒரே ஹேண்டில் நீங்கள் ஹேண்ட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு இது போட்டுக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 3 to 5 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ரொம்ப ஓட்டக்கூடாது. 3 to 5 சென்டிமீட்டர் இவ்வளோ தூரம் வச்சாலும் அது வந்து ரொம்ப கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக பண்ணாது. இவ்வளோ தூரத்துக்கு வச்சா தான் கரெக்டாக காமிக்கும். இது வந்து கான்டாக்ட்லெஸ் தானே. ஓகே, இது வந்து எல்லாமே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்படி நீங்கள் வேணும்னா இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஹலோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு. ஓகே வியூவர்ஸ், இது வந்து நீங்கள் தேவைப்பட மட்டும் வாங்க, ஒன்றும் அவசியம் கிடையாது. இது வந்து நீங்கள் நார்மலாக நான் கொடுத்துருக்க லிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்டாக தான் இருக்கும். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இது 7000 வந்துச்சு. ஆனால் நான் கொடுத்துருக்க லிங்கில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், இதே தான். ஆனால் ஜஸ்ட் 2000 3000 தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் தான் இது இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு ஒரு புது வீடியோவோட சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த வீடியோ ரஞ்சித் குமார். ஓகே வியூவர்ஸ், பை பாய்.